ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் மீண்டுமாய் இந்த ஊடக வாயிலை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த ஒரு வாரம் 1.5 வாரம் நினைக்கிறேன், சரியா வீடியோ நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணலை, இதை பற்றி குறித்து தியானிக்கல. ஏன் அப்படின்னா, இங்கே நம்ம ஷூட் பண்ணுற இந்த இடத்துல இந்த ரூமில் ரொம்ப வெயிலுடைய தாக்கம் ஜாஸ்தியாக, இந்த ரூமில் கன்சல்டேஷன் வந்து ஒரு ஏசி இல்லாததுனால வெயில் ரொம்ப தாக்கம். அப்படின்னால ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியல, வேர்த்து கொண்டு ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால் நம்ம எடுக்கல. இப்போ கொஞ்சம் தணிஞ்சு வரனால இந்த நம்ம மீண்டுமா இந்த ரெகுலராக இந்த பணிகளில் நம்ம தொடங்கியிருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்த செபித்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்க செபித்துக். இன்றைய தியானத்திலே நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும், துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்துவிடும். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும். நம்ம தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. நீதிமான்கள் இருக்கு, துன்மார்க்கர் அப்படின்னு எழுதிருக்கு. அதே போல செம்மையானவருடைய நீதி அவர்களை தப்பு வைக்கும் அப்படின்னு இருக்கு. நிறைய இருக்கு. துன்மார்க்கர் நீதிமான்கள் இருந்த இடத்துல துன்மார்க்கர் பொறுப்பார்கள் அப்படின்னு நிறைய பல காரியங்கள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம புரிந்து ஜெபிக்க வேண்டிய விஷயம், செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும். நம்ம எதுக்கு ஜெபிக்கிறோம் அப்படின்னா, நம்ம தேசம் சீரழிந்து நிலை குலைந்திருக்கிற இந்த வேளையிலே ஆட்சி மாறதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்ல, செம்மையானவர்கள் எழும்பி வர வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெறும். மீண்டும் போய் பட்டணம் நிலை தொடர்ந்து ஜெபிக்கும். செம்மையானவர்கள் இந்த பட்டணத்தில் எழும்பும், தேசங்கள் எழும்பும், ஆட்சிகள் மாறி வரும்பொழுது செம்மையானவர்கள் வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்ப தேவன் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஜெபம், அவரோடு பரிந்து பேசுகிறது ஜெபம். நீங்க வசனத்துல வாசித்தீங்கன்னா, கைவிடாமல் ஜெபித்திருங்கள், எப்பொழுதும் ஜெபத்துல பறித்திருங்கள். இந்த மாதிரி பல அனுபவங்கள், சோதனைக்கு போராட்டத்துக்கு விழித்திருந்து ஜெபிங்கள், இந்த பல காரியங்கள் ஜெபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. நம்ம இந்த சீசன்ல இந்த காலகட்டங்களில் ஜெபிக்கிறது எதுக்கு அப்படின்னா, செம்மையானவர்கள் எழும்ப வேண்டும், துன்மார்க்கர் மறைந்து போக வேண்டும், இந்த காலங்களிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். இப்போ நம்ம தொடர்ந்து இந்த எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். செம்மையானவர்கள் எழும்ப, கையவர்கள் அழிந்து போக, ஒளிந்து போக அப்படி ஜெபிக்க நிச்சயமா ஆண்டவர் செம்மையானவர்களை பட்டணத்தில் எழுந்து செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலைப்படுகிற ஒரு அனுபவம், ஆசீர்வாதங்கள் உண்டுபடுகிற அனுபவம், அவருடைய ஞானத்தினால் செயல்படுகிற அனுபவம், அவருடைய உண்மைத்துவத்தினால் இந்த பட்டணங்களை சீர் செய்கிற அனுபவங்கள் ஏறெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆமென். ஸோ ஆக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். நம்ம ஜெபிப்போம். நல்ல தகப்பனை நல்ல வேலைக்காக நான் நன்றி சொல்லுவோம்ப்பா. செம்மையானவர்கள் ஆண்டவரே எழும்பும் போது அப்பா பட்டணம் நிலை பெற்றோங்கும் என்று சொல்லி, அவருடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும் என்று சொல்லி நீதிமொழி 11 வாசித்தோம், தியானித்திருக்கிறோம். இதை தொடர்ந்து இடைப்படுங்க. இந்த ஆட்சி ஆண்டவரே கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாய் வந்து செம்மையான ஒரு ஆட்சியை அமைய தெய்வமே நாங்கள் சந்தோஷமா இருப்பதற்கு நல்ல ஒரு செம்மையான ஆளுகை உண்மையுடைய மனிதர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எழுந்து ஆண்டவரே தேசத்தை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த எலெக்ஷனை பொறுப்பெடுத்து நடத்துங்க. பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுடைய நினைவுகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. சமூகத்தில் விட்டு கொடுக்கிறோம். ஆளுகை செய்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சி நல்ல தகவலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போன வாரத்தில் எனக்கு தெரியல, யாருன்னு எனக்கு தெரியல, ஒரு நம்பர் என்னுடைய ஜிபே நம்பரில் ஆஃபரிங் அனுப்பியிருக்கீங்க. பல பேர் இது மாதிரி அனுப்புகிறீர்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். நீங்கள் விதைக்கிற காரியங்கள் கர்த்தருக்கென்று நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த ஆஃபரிங் விஷயத்தில் ரொம்ப நாங்கள் கேர்ஃபுல்லாக நாங்கள் வேலை செய்வோம். இந்த காணிக்கைகள் எடுத்து மிஷினரிகளுக்கு இப்போ விபிஎஸ் சீசனால் விபிஎஸ்க்கு செலவு பண்ணுவோம். அடுத்தது நம்ம ஸ்கூல் சீசன் பிள்ளைங்களுக்கு கஷ்டப்படுற ஊழியர்களுக்கு
செலவு பண்ண பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். முடிந்தால் தாங்குங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். லாஸ்ட் வீக் எனக்கு ஆஃபரிங் கொடுத்தவங்க வந்து உங்களோட டீட்டெயில் எனக்கு அனுப்பல. நீங்கள் பெயர் எங்கேருந்து அப்படின்றத நீங்கள் அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். உங்களுடைய பெயர்களை வைத்து சொல்லி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற செலுத்துகிற காணிக்கைகள் அதை உங்களுக்கு ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் அனுப்புறீங்க, யாராவது கணிக்கை அனுப்புறீங்கன்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய விலாசங்கள், நீங்கள் யார் என்ன ஏதுன்றது எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அன்பாய் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.